ஸோ நம்ம இப்போ உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இது என்ன ட்ராமானா அவர் லவ் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு புதுக்கே ட்ராமா தான். இதில் வெறும் மொத்தம் 10 எபிசோட் தான், சின்ன சின்ன எபிசோட்ஸ் தான் எல்லாமே. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஷோ மாதிரி நடக்க போகுது, ட்ராமாலாம் நடக்கலாம், அந்த மாதிரி நடக்க போகுது. அதுக்கு பேம்ப்ளெட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறா ஒரு பையனுக்கு. அப்போ வந்து கொடுத்துட்டு யோசிக்கிறா, இவனை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அவனாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் வந்து இல்லை அவன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாருக்கும் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்ருக்கா. இப்போ வந்து நம்ம கதையோட மெயின் டேட் காமிக்கிறாங்க. இவள் பேர் தான் வந்து ஹேரின். அவள் தான் வந்து இப்போ வந்து ட்ராமா பண்ண போகிறா. அவள் வந்து கண்ணாடியில் பார்த்துட்ருக்கா. அப்போ வேறு ஏதோ ஒரு மாதிரிலாம் அவளுக்கு வந்து ஏதோ ஞாபகம் வருது. அவள் வந்து நர்வஸாக இருக்கா. அப்போ ஒரு பையன் வரான், வந்து ரெடியா அப்படின்னோடனே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரா. அப்போ வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகுது. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ வந்து இல்லை கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் அவ்வளோதான், ஏன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், அதான் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் நர்வஸ் ஆகாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஷோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து டயலாக்லாம் பேசிட்டு அவள் வந்து அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா, எல்லாரையும் ஆடியன்ஸாக பார்க்குறா. பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஷாக். அங்கே வந்து ஒரு பையனை வந்து பார்க்குறான். முன்னாடி வந்து ஒரு பொண்ணு பார்த்துருப்பாள், இவனை தெரிஞ்சிருக்குமோ எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாள். அந்த பையன் தான் அவன் வந்து உட்காண்ட்ருக்கான். அப்போ வந்து பார்த்துட்டு இவன் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கா. அவங்க வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து கிஸ் சீன் வருமா, அதனால் இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பையன் வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் வந்து அந்த ட்ராமா வந்து அங்கே வந்து முடியுது. எல்லோரும் கிளாப்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அது முடிஞ்சிருது. எல்லோரும் வந்து இப்போ டின்னருக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து ட்ராமாவில் இருந்த எல்லோரும் டீமு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் கிட்டவும் அப்புறமா ஹீரோயின் கூட வந்து நடிச்சானில் ஒரு பையன், அவன் பேர் வந்து ஊஜின். அவங்ககிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனையும் வந்து நல்லா பாராட்டுறாங்க. நீ வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க போல், நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நான் இன்னும் நிறையெல்லாம் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறான், என்கிட்ட வந்து பெருசாக சொன்ன, நான் இருக்கேன், என் மேலே வந்து நீ நம்பிக்கை வை, நான் உனக்காக இருக்கேன், அப்படிலாம் சொன்னியடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு வந்து அங்கே இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்படியா, அக்கறையில் சொன்னியா இல்லை ஃப்ளர்ட் பண்ணுறியா அவகிட்ட அப்படின்னு. அப்போ இவன் வந்து சொல்கிறான், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபன்னாக எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவள் வந்து அங்கேருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அப்புறம் அந்த பையனும் வந்து சரி நம்மளும் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சைலண்ட்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த சாவுன்னு இருக்கான்ல, அவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டானே, அவன் திரும்ப வந்துட்டானாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம், அப்போது ட்ராமா பண்ணும்போது ஒரு பையனை பார்த்துருப்பாள், அந்த பையன் தான் இந்த பையன். அப்போ வந்து இவட்ட கேட்குறாங்க, அவன் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவன் பேர் வந்து சாவுன்னு, ஆனால் அவன் உன்னோட ஃப்ரெண்ட் தானே சாவுன், நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, உனக்கு தெரியாதா அவன் எங்கே போனான் எப்போ வரான் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இவன் சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறான். எனக்கு தெரில, நாங்கள் வந்து பேசுகிறதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அப்புறம் வந்து சரி எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் வந்து அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவள் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை வந்து நினச்சி பார்க்குறா. சாவுன்னும் ஹீரோயினும் ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறேன், நான் டாக்ஸி பிடிச்சி நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. அதுக்கு வந்து இல்லை டைம் ஆகிடுச்சு, நீ இங்கே இருந்துரு தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இவ்வளோ யோசிக்கிறா, என்னடா அது அப்படின்னு. அப்போ வந்து இல்லை நான் சோஃபாவில் இருக்கேன், நீ வந்து பெட்ரூமில் படுத்துக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, அப்படியா நீ எதுவும் பண்ண மாட்டியா, இப்போ வர நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாளா. அப்போ வந்து இவன் கேட்குறான், அப்போ வந்து நான் 2 பேரும் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி வந்து கேட்குறான்னா. அப்போ இவ்வளோ பார்க்குறான், அவனும் பார்க்குறான், 2 பேர் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு வந்து இவனை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போவான். அதுக்குள்ளே வந்து ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இந்த பையன் இருக்கான்ல இவன் ஊஜின், அவன் வந்து வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறான். அப்போ சரி நம்ம வந்து கிளம்பலாம் இங்கேருந்து, உள்ளே வந்து ரொம்ப என்னென்னமோலாம் நடக்குது, விட்டா நம்மளை வந்து இங்கேயே உட்கார வச்சுருவாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா. அப்போ வந்து ஐயோ என் பேக்லாம் உள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ வந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காமிக்கிறான். அப்போ வந்து ஓகே குட் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவளோட ஃப்ரெண்டு வந்து வெளியே போயிருப்பாள், அவளும் ஒரு இடத்துல இப்போ வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இவளும் வந்து போகிறான். 3 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பூஜி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க லைஃப்பில் அப்படின்னு. அப்போ வந்து ஆமாம் நான் வந்து ஒரு ட்ராமா ஆடிஷனுக்குலாம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அப்போ பேர் வந்து கேட்குறான். ஆமாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அவன். அப்போ வந்து அவளும் வந்து ட்ராமா நேம் சொல்கிறா. அப்போ வந்து ஆமாம் அதுதான், ஆனால் ஹீரோயினும் அதுதானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ வந்து ஆமாம் 2 பேரும் நாங்கள் ஒரே ஆடிஷனுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பெஸ்ட்டாலாம் பண்ணல, நீ தாம்மா செலக்ட் ஆவ அப்படின்னு. இவளும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க.
ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை நம்ம வந்து பார்த்துக்கலாம், காட் கிட்ட தான் எல்லாம், நம்ம விட்டுலாம், யார் செலக்ட் ஆனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போமா வந்து சரி ஓகே, அதுக்காக நம்ம சியர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் வந்து காலேஜ்க்கு வராங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டும். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வயிற்ற பிடிச்சிட்டே வரா, ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னு. அப்போ இவ சொல்கிறா, அப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, ஏன் வந்த அப்படின்னு. ஆனால் வந்து இவ சொல்கிறா, எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை கொன்னே போட்டுருவாங்க, இந்த செமஸ்டர் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கா. ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சு, ஏதாவது ஃபங்க்ஷனாக என்ன நம்ம காலேஜில் அப்படின்னு. தெரியலையே என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பையன் இவன் ஊஜின் இருக்கான், அவனும் வரான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, என்னடா அது என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து மாடியிலேருந்து ஒரு பொண்ணு வரா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் நேற்று வந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு தெரியாதா, சாவுன் வந்து திருப்பியும் வந்து இங்கே வரானாமே, அப்ளை பண்ணியிருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னது சொல்கிற, எனக்கு தெரியலையே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா வந்து நம்ம சாவுன் வந்து வராங்க. 2 பேர் அப்படியே நேராக பார்த்துட்ருக்காங்க. சாவுன் கேட்குறான், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவளும் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான், இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ வந்து திருப்பி ஃப்ளாஷ்பேக் காமிச்சாங்களே, அதுக்கு வராங்க. சாவுன் வந்து கேட்டிருப்பான்ல, நீயும் நானும் வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அந்த சாவுனை வந்து கிஸ் பண்ணிடுவா. இதுதான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சாவுன் வந்து எதுக்கு வந்தான், அதுக்கப்புறம் அந்த ஊஜின் பையன் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், see you.